Hey friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்றைக்கி வந்து எக்கனாமிக்ஸில் வந்து டே 7 ஸ்ட்ரைவாக பார்க்க போகிறோம். ஸோ நேற்று ஆர்பிஐயோட வந்து ஃபங்க்ஷன் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஆர்பிஐயோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, ஸோ அதை பற்றி அப்புறம் வந்து பணத்தை வந்து எங்கெங்கே வெளியிடுறாங்க, பணத்தை எங்கெங்கே அச்சிடுறாங்க, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்னா எப்போ வந்து கொண்டு வந்தாங்க, ஸோ அது ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து சாதம், நாங்கள் திருக்க கருவாடு போட்டு தூக்கும் மாதிரி அதான் இன்றைக்கி வந்து, அப்புறம் வந்து தயிர். ஸோ அதான் வந்து இன்றைக்கி அந்த லஞ்ச் ரொம்ப சிம்பிளாக வச்சு இன்றைக்கி வந்து முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு சொன்ன சாப்பாடு தான், ஆனால் வந்து இதான் வந்து சாப்பாடு வந்து நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் அப்புறம் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நேற்று நம்ம வந்து போடலான் இருந்த வீடியோ, ஸோ நம்ம போட முடியல. நேற்று வந்து வீடியோ வேறு போட்டிருந்தோம். ஸோ ஆல்ரெடி வந்து எடிட் பண்ணனால வந்து நான் நேற்று போட முடியல. ஸோ இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ 3935 வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சி வரதை விட்டுருக்காங்களே அதே பெரிய விஷயம் நமக்கு. ஏன்னா கோவிட் சுச்சுவேஷனில் வந்து நமக்கு வந்து அப்போல்லாம் வந்து 3 வருஷமாக நமக்கு வந்து நமக்கு வெளியிடவே இல்லை. ஸோ பல்காக தான் வந்தது அப்போ வந்து. ஸோ அந்த மாதிரி பல்காக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு ஆர்வம் இருந்துச்சு, ஏன்னா எலெக்ஷன் டைமு முடிய போகுது, அதனால் கொஞ்சம் பல்காக விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பார்ப்போம், இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இருந்தாலும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டனால நம்ம எல்லாருமே வந்து போச்சு, நம்ம வந்து செஞ்சுட்டாங்க அப்படிலாம் நிறைய பேர் போட்டுருந்தாங்க. அப்படிலாம் இல்லாமல் நமக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட், அதில் நம்ம ஒருத்தவங்க கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு போஸ்ட்லேயும் கண்டிப்பாக நம்ம இருக்கணும். ஸோ அந்த ஒரு தன்னம்பிக்கையில் உட்காந்து படிக்கணும், நம்பிக்கையோடு உட்காந்து நம்ம படிக்கணும். போடுற எஃபெக்ட்டு தான் வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னையிலேருந்து கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக உட்காந்து படிக்கிற மாதிரி வரும். சிலபஸ் வந்து எப்படி முடிச்சிருக்கோம், இன்னும் எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது, ஸோ எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் எதில் வந்து நம்ம இப்போ எந்த நிலைமையில் எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட யார் என்ன சொன்னாலும் என்னென்ன வச்சு செஞ்சுட்டாங்க அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக உட்காந்து ஃபுல்லாகவே தரவாக உட்காந்து கான்ஃபிடென்ஸாக உட்காந்து படிங்க, ஓகேவா? கம்மியாக கொடுத்துட்டாங்க வேக்கன்சி அப்படிலாம் இல்லை. அதில் நம்மளும் ஒருத்தவங்க கண்டிப்பாக வரணும், போஸ்டிங்கில் வாங்கணும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் உட்காந்து படிங்க. ஸோ நேற்று வந்தது நல்லது தான். ஸோ டிஎன்பிஎஸ்சி திட்டமிட்ட மாதிரி அவங்க வந்து கரெக்டாக விட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது. முன்னாடி ஜூலை 13 சொன்னாங்க, இப்போ ஜூலை 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரி, ஏன்னா அது வேறு லேட்டாக அப்ளை பண்ணி நமக்கு வந்து நம்ம இருக்கிற இடத்த விட தாண்டி போட்டுருவாங்க, அது வேறு நமக்கு தொல்லை பிடிச்சது. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். பக்கத்துலேயே நம்ம வந்து எக்ஸாம் போய் அட்டன் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வர மாதிரி இருக்கும். ஒரு பதட்டம் இல்லாமல் போய் எழுதலாம். இல்லைன்னா தெரியாத ஊரில் தெரியாத இடத்துல போய் போட்டுருவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்னென்ன எவிடன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து படிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 6th வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவனுக்கு 2003 ஒரு எடிஷன் புக் இருக்குது. ஸோ அந்த எடிஷன் புக்கெல்லாம் வந்து நான் தேடி இப்போ தான் உட்காந்து அது புக் பேக் நம்மளோட இப்போ உள்ள சிலபஸ் வைஸாக எல்லாமே வந்து சேர்ந்துருக்கனால 2003 எடிஷன் புக்கு அதை நான் வந்து பார்த்து இப்போ அது உட்காந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி படிச்சுட்ருக்கேன். ஸோ அதுவும் பார்க்கணும். ஏன்னா அதில் உள்ள சிலபஸ் வைஸு எல்லாமே வந்து கம்பேர் ஆகுறதுனால அதையும் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ எடிஷன் புக்கு நாங்கள் படித்த 6th 7th வரைக்கும் அந்த 2003 புக் வந்து நாங்கள் படிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் சமச்சீர் கல்வி வந்துச்சு. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சமச்சீர் கல்வி. 11th 12th வந்து எடிஷன் புக் தான். அதுக்கப்புறம் நான் முடித்த பக்கம் வந்து சமச்சீர் கல்வி புக்கே வந்துச்சு. ஸோ பார்த்த பிறகு கொஞ்சம் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் 6th. அதுவும் கொஞ்சம் பிடிஎஃப் தான் கிடைக்கல, புக்கே கிடைக்கல. ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க பிடிஎஃப் வச்சு, யூடியூப்பில் தான் வச்சு போட்டிருந்தாங்க. ஸோ அதை வச்சு நானும் படிச்சுட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் பிடிஎஃப் வந்துச்சுன்னா அது பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஆர்பிஐ வச்சு இதான் படிக்கணும்னு இருந்தேன். ஸோ முக்கியமாக வந்து ஆர்பிஐ தான் ஃபுல்லாக பணத்தை வெளியிடுது, நிறையா இன்றைக்கி வந்து இருந்துச்சுப்பா, அதனால் வந்து சொல்ல முடியல. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக வந்து நான் சொல்ல போனால் 2017 இந்தியாவில் வந்து ₹1 ₹2 நோட்டு அடிச்சிருப்பாங்க முதல்ல. அதுக்கப்புறம் தான் ஆர்பிஐ வந்து வாங்கி அடிக்கும். ஆர்பிஐ வந்து அதுக்கு 500 நோட்டு, அதுக்கப்புறம் வந்து 1040 வந்து ₹1 நோட்டு திரும்பி அடிக்கும், நீல கலரில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து எங்கெங்கே இருக்குன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து நாசிக் என்ற இடத்துல வந்து 1925 நமக்கு வந்து நோட்டு அடிக்கிறதுக்காக ஒரு தொழிற்சாலை அங்கே அச்சகமாக வச்சுருப்பாங்க.
ஸோ இது ஆங்கிலேய அரசு அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து திவாலியில் வந்து எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் 1974 வந்து ஒரு அச்சகம் தொடங்கியிருப்பாங்க. இது ரெண்டுமே ஆங்கிலேய அரசால் தொடங்கப்பட்டது. ஆர்பிஐ தொடங்கப்பட்டு ரெண்டு ஒன்று என்னென்னா கர்நாடக மாநிலத்தில் வந்து மைசூரில் வந்து 1990 வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து மைசூர்லேயும் இன்னொன்று வந்து மேற்கு வங்காளத்தில் வந்து சல்பானி அந்த 2 இடத்துல வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ வந்து நிறையா இருக்குது இன்ஃபர்மேஷன். 2013, 18, 19 வந்து 2 ரூபா நோட்டு வந்து 2000 நோட்டு வந்து அடிக்க அப்படியே நிப்பாட்டிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆர்பிஐ. அதுக்கப்புறம் வந்து 2023 மே மாதம் வந்து மக்கள்கிட்ட வந்து வாங்கிட்டாங்க. 2000 நோட்டெலாம் திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கோட ஸ்டடி ஓவர். ஸோ நிறைய பேசலாம். ஸோ தேங்க்யூ.